முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவித்தொகைகளும் டபுள் மடங்காக உயர்த்தி வழங்கப்பட இருக்கு. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு இனி எந்த ஷூரிட்டியும் இல்லாமல், கேரண்டிலாம் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் வர மானியத்தோடு கடன் உதவி வழங்கப்படும். குமரி மாவட்டம் இயற்கை பேரிடர்களால் அதிகம் பாதிக்கப்படுகிற மாவட்டம். இனி பேரிடர்கால இழப்பீடுகளா இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாய், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாய் என உயர்த்தி வழங்கப்படும். காலேஜ், பாலிடெக்னிக் என உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் முழுமையாக வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். தென் மாவட்டங்கள் கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகளில் உரிய வளர்ச்சியை பெறவும் தொழில் மயமாவதை உறுதி செய்யவும் இந்த தென் மாவட்டங்களுக்காக சிறப்பு வளர்ச்சி திட்டம் நிறைவேற்றப்படும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அல்டிமேட் அறிவிப்பு இருக்கு. அது என்ன? இல்லத்தரசி திட்டம். அதில் என்ன கொடுக்க போறோம்? எவ்வளவு கொடுக்க போறோம்? கூப்பன். அந்த என்ன கூப்பன் அது? லேடிஸ் சொல்றாங்க பார், கரெக்டா? 8,000 ரூபாய். அது எதுக்கான கூப்பன்? இல்லத்தரசிகளுக்கான உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருளை உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொள்வதற்கான கூப்பன். புது பொருளா அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சா எல்லாமே உங்க சாய்ஸ் தான். இப்போ புடவை கடைக்கு போறீங்க, ஒரு புடவை எடுக்க ஒரே ஒரு புடவை ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, இப்பெல்லாம் ஏறி போச்சு. 1000 ரூபா வரைக்கும் புடவை வந்துருச்சு. ஒரு புடவை எடுக்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? இது நல்ல கலரா, நம்மகிட்ட இந்த கலர் இருக்கா, மேட்ச் ஆகுமா, நமக்கு இதை எடுத்துகிட்டு போனால் நம்ம வீட்டுக்காரு சந்தோஷப்படுவாரா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க. இது சாயம் போகுமா, சாயம் போகாதா, இல்லை சுருங்கிடுமா, சுருங்காதா, அப்படின்லாம் யோசித்து தொட்டு பார்த்து தடவி பார்த்து சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா எல்லாம் பார்த்து வாங்குறீங்க ஒரு புடவை. ஆனால் இன்னைக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்துவதற்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், மின் அடுப்பு, இது போன்ற எந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட நட்சத்திர பரப்புரையாளராக இந்த இல்லத்தரசி வாக்குறுதி மாறி இருக்கு. இன்னைக்கு இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை இதில் கொடுத்துருக்குறோம். நாங்கள் சொன்னதை செய்வோம். ஏன் செய்வதைத்தான் சொல்வோம். நான் கலைஞருடைய மகன். சொன்ன வாக்குறுதிகளை மறக்கவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். தமிழ்நாட்டை எப்படிப்பட்ட ஆபத்து சூழ்ந்திருக்குன்னு நான் சொல்லி இருக்கிறேன். இதுல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்தாகணும். தமிழ்நாடு அணியா, டெல்லி அணியா, இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இந்திய துணைக்கண்டமே குமரியிலிருந்து தான் தொடங்குது. இங்கிருந்த திராவிட மாடல் 2.0 வெற்றியும் தொடங்கணும். அதுக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் மகேஷுக்கும், நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் ஆஸ்டின் அவர்களுக்கும்
உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும், வெற்றி பெற வைக்கணும். அதே போல கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் தாரகை கத்வத் அவர்களுக்கும், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் பிரவீன் அவர்களுக்கும் நீங்கள்லாம் கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் நமது வேட்பாளர் செல்வ சுவாமிக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். அமையவிருக்கும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்கள் சாதனைகளை நல்லா கவனிங்க, எங்கள் சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சியை வழங்குவோம். நாடு பலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.